உன் கம்பெனியை நானே வாங்கிக்கிறேன் என்று கூறியிருக்க, ப்ளீஸ் சார், கம்பெனியை விற்கிறதுக்கே எனக்கு விருப்பம் இல்ல, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன், ப்ளீஸ் சார், ஒரே ஒரு முறை இதை கன்சிடர் பண்ணுங்க என்று கெஞ்சும் குரலில் சொன்னான். கம்பெனியை விற்க வேண்டான்னா ஷேர்ஸை நீயே வாங்கிக்கோ, அதுவும் இன்னும் 5 daysல என்று கூறி லேசாக சிரித்த சர்வா அழைப்பை துண்டித்து விட்டான். பதில் பேச வந்து அழைப்பு துண்டிக்கப்பட்டது கண்டு ஆகாஷ் கோபத்தில் போனை விசிறி அடித்துவிட்டு சுவரில் சாய்ந்து அப்படியே அமர்ந்தான். திடீரென டைகர் தன்னை இந்த அளவிற்கு மோசமாக நடத்துவதன் காரணத்தை அவனால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை. ஒருவேளை எனக்கே தெரியாம நான் டைகர் கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டேனா என்று எப்படியோ யோசித்து பார்த்தான். ஆனால் எதையும் அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. எப்படியாவது கம்பெனியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமானால் டைகரை இந்த கம்பெனியை வாங்க விடாமல் தடுக்க வேண்டும். ஆனால் அதற்கு என்ன செய்வது என்று தெரியாமல் நொந்து போய் அவன் அமர்ந்திருக்க போன் அடிக்கும் சத்தம் கேட்டது. கீழே விழுந்து கிடந்த போனில் வைஷ்ணவியின் முகம் தெரிய, இவ எதுக்கு இப்போ போன் பண்றா என்று எரிச்சலோடு அட்டன் செய்தவன், சொல்லு வைஷ்ணவி என்று சோர்ந்த குரலில் சொன்னான். அந்த குரலிலேயே ஏதோ தவறாக இருக்கிறது என்று புரிந்து கொண்டவள், என்னாச்சு ஆகாஷ், நல்லாதானே இருக்க என்று கேட்டாள். நீ எதுக்கு திடீர்னு கால் பண்ணி இருக்க என அவன் திரும்பி கேட்க, என்ன ஆகாஷ் மறந்துட்டியா, நாம 2 பேரும் இன்னைக்கு ஈவினிங் கிளப்புக்கு போலான்னு பிளான் பண்ணி இருக்கோம்ல என்று அவள் கேட்க, இந்த பக்கம் அவனிடமிருந்து பதில் இல்லை. ஆகாஷ் லைன்ல இருக்கியா, ஏதாவது பதில் சொல்லு என்று அவள் மீண்டும் கேட்க, ஞாபகம் இருக்கு, அது நிறைய வேலை இருந்ததுனால மறந்துட்டேன் என்று தடுமாற்றத்துடன் அவன் கூற, ஓகே, நான் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கேன், நீ என்ன இங்க வந்து பிக்கப் பண்ணிக்கிறியா இல்ல நான் ஆபீஸ்க்கு வரவா என்று அவள் கேட்க, அவள் குரலில் இருந்த உற்சாகத்தை கண்டு இந்த பக்கமும் அவனுக்கு எரிச்சல் தான் வந்தது. எப்படியாவது டைகர் பிரச்சனையை சரி செய்ய வேண்டும். அதை தவிர இப்போது அவனால் வேறு எதை பற்றியும் சிந்திக்க முடியவில்லை. எனவே எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, இன்னைக்கு பிளானை கேன்சல் பண்ணிடலாம், நான் உன்னை அப்புறமா மீட் பண்றேன் என்று ஆகாஷ் கூற, அந்த பக்கம் கண்களை சுருக்கிய வைஷ்ணவி, வேலை இருக்கா, ஆபீஸ் வேலையா என்று கேட்டாள். உடனே அதற்கும் ஆமா ஆபீஸ் வேலை என்று அவன் பதில் சொல்ல, முதல் முறை அவன் பேசும் விதம் வைஷ்ணவிக்கு வித்தியாசமாக தோன்றியது. வேலை இருக்குன்னு சொல்லி என்ன அவாய்ட் பண்றானோ என்று யோசித்தாள். ஆகாஷ் நான் என்று பேச வர, எனக்கு வேலை இருக்கு அப்புறமா பேசுறேன் என்று அழைப்பை துண்டித்துவிட்டு மீண்டும் தலையை பிடித்துக் கொண்டு அமர்ந்து விட்டான் ஆகாஷ். அவனுக்கு வீட்டுக்கு செல்லக்கூட தோன்றவே இல்லை. அடுத்த நாள் காலை குளித்து முடித்துவிட்டு வெளியில் வந்த வேதிகா ஆபீஸுக்கு கிளம்ப டை கட்டி கொண்டிருக்கும் சர்வாவை பார்த்தாள். என்ன, நேத்து ரொம்ப சீக்கிரமே வந்துட்ட போல, நான் வரத்துக்குள்ள தூங்கிட்ட என்று கேட்டாள். சர்வா அவளுக்கு பதில் சொல்லவில்லை. ஆனால் அவள் பார்வை அவனை விட்டு நகராமல் அப்படியே இருந்தது. ஏனோ இன்று அவள் கண்களுக்கு சர்வா அழகாக தெரிந்தான். சர்வாவை அவள் ரசிக்கிறாள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அதற்காக அவனை பிடிக்குமா, அவனோடு வாழ விரும்புகிறாளா என்றால் அது கேள்விக்குறியே. பார்க்க அழகா இருந்தா மட்டும் போதுமா? பிரவீனோட ஸ்டேட்டஸ் முன்னாடி இவன் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, இவன் கூட இருக்கணும்னு என் தலை எழுத்து என்று அப்போது கூட தன் விதியை நினைத்து நொந்து கொண்டு இருந்தாள். டை கட்டி முடித்துவிட்டு அவள் பக்கம் திரும்பிய சர்வா, நேத்து நைட் ரொம்ப டயர்டா இருந்தேன், அதான் சீக்கிரமே தூங்கிட்டேன் என்று கூறியவன், உனக்கு பிரவீன் கொடுத்த ரிங்க பார்த்தேன் என்றான். உடனே வேதிகாவிற்கு மீண்டும் பெருமை வந்து ஒட்டிக்கொள்ள, ஓஹோ, அத பார்த்ததுக்கு அப்புறம் கூட என் பர்த்டேக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு உனக்கு தோணவே இல்லை என்று இடுப்பில் கை ஊன்றி கேட்டாள். சர்வா அதை பார்த்து சிரித்துவிட்டு, நீதானே அவன் கூட போகணும்னு போன, அப்புறம் என்ன, என் கூட வந்திருந்தா நான் கிஃப்ட் வாங்கி கொடுத்திருப்பேன், இப்ப என்கிட்ட கிஃப்ட் கேட்கறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு என்றான். அதற்கு தானும் நக்கலாக சிரித்த வேதிகா ட்ரெஸ்ஸிங் டேபிள் அருகே சென்று ஒருமுறை அவனை திரும்பி பார்த்தவள், நல்ல வேளை நான் பிரவீன் கூட போனேன், உன்னால அவன் கொடுத்த மாதிரி காஸ்ட்லி கிஃப்ட கொடுக்க முடியுமா? உன் வாழ்நாள் முழுக்க நீ கஷ்டப்பட்டா கூட அதை வாங்க முடியாது என்று பெருமையாக கூறியவள் தனது பேக்கை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்பினாள். போகும் அவளை ஒரு சிரிப்போடு பார்த்து கொண்டு நின்றான் சர்வா. கீழே டைனிங் டேபிளில் ஏற்கனவே தீரஜ், அம்பிகா என மொத்த குடும்பமும் காத்திருந்தது. கீழே வந்த சர்வா சுற்றி பார்க்க சித்ரா எங்கும் இல்லை. அப்பாடா, இவ தொல்லை இல்லாம நிம்மதியா சாப்பிடலாம் என்று நினைத்தவன் வேதிகா அருகில் அமர்ந்தான். கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்கலாம்னா இவன் வந்துட்டான் என்று அம்பிகா சர்வாவை பார்த்து முணுமுணுக்க, எதுக்கு இவ்வளோ டென்ஷனா இருக்கீங்க சித்தி, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் இருக்கு என்றான் தீரஜ். அவனை முறைத்துவிட்டு மீண்டும் அம்பிகா சாப்பிட ஆரம்பிக்க அங்கு வந்து அமர்ந்த அதியமான், இன்னைக்கு போர்ட் மீட்டிங் இருக்கு, எல்லாரும் வரணும் என்று சொன்னார். குட் மார்னிங் தாத்தா
ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒன்னும் பிரச்சனை இல்லையே என்று கேட்டாள் வேதிகா. அவளை நிமிர்ந்து பார்த்த அதியமான் மனதிற்குள் பல எண்ணங்கள் ஓடியது. சில நொடிகள் அமைதியாக இருந்தவர், நான் நல்லா இருக்கேன் என்று பொதுவாக சொல்லிவிட்டு, எல்லாரும் நான் சொல்றத கவனமா கேளுங்க. புரோட்டான் கம்பெனியிலிருந்து நமக்கு கிடைச்சிருக்கிற கான்ட்ராக்ட மறுபடியும் வேதிகா கிட்டையே கொடுக்க போறோம் என்று அவர் கூற, என்ன சொல்றீங்க என்று அம்பிகா ஆச்சரியமாக கேட்டார். நான் தான் உங்களுக்கு குட் நியூஸ் இருக்குன்னு சொன்னேன்ல என்று உள்ளே அனைத்து வன்மத்தையும் வைத்திருந்தாலும் வெளியில் சிரித்துக்கொண்டே சொன்னான் தீரஜ். வேதிகா அதியமானை பார்த்தாள். ஆனால் அவள் முகத்தில் எந்த உணர்வும் இல்லை. அதைக் கண்டு சர்வாவிற்கு தான் ஆச்சரியமானது. அவள் காலில் லேசாக இடித்தான். அதில் வேதிகா காலை நகற்றிக்கொள்ள எங்கே தனது சைகையை அவள் தவறாக நினைத்து விட்டாளோ என காலை பின்னால் இழுத்துக் கொண்டான். அப்போது வேதிகாவின் பார்வை நேருக்கு நேராக சர்வாவின் மீது மோதியது. சர்வாவிற்கு அதியமானை பற்றி தெரியவில்லை என்றாலும் நிச்சயம் தீரஜ் வேறு ஏதோ திட்டம் தீட்டுகிறான் என்பது நன்றாகவே புரிந்தது. இந்த தீரஜ் ஒன்னும் அவ்வளோ நல்லவன் இல்லையே, சிரிச்சுக்கிட்டே சொல்றத பார்த்தா ஏதோ பிளான் பண்ணி இருக்கிற மாதிரி தெரியுது என்று யோசனை செய்த சர்வா தன்னை நேருக்கு நேர் பார்த்த வேதிகாவிடம் கான்ட்ராக்டை வேண்டாம் என சொல் என்று சைகையிலேயே கூறினான். அதை அவள் புரிந்து கொள்வதற்கு முன்னரே கவனித்துவிட்ட தீரஜ், என்ன பண்ற சர்வா என்று கத்தினான். இப்போது அனைவரும் சட்டென சர்வா பக்கம் திரும்பினர். இன்னொரு புறம் சர்வா சொன்னதை புரிந்து கொண்டு அதியமானை பார்த்தாள் வேதிகா. முதல் முறையாக அவன் சொன்னதை கேட்க வேண்டும் என நினைத்தாள். இல்லை, அவளுக்கும் தாத்தாவின் செயலுக்கு பின்னால் ஏதோ மர்மம் இருப்பது போல தோன்றியிருக்கலாம். எதற்காக காரணமே இன்றி தன்னிடமிருந்து அதை பறிக்க வேண்டும், இப்போது மீண்டும் கொடுக்க வேண்டும் என்று அவளுக்குள்ளும் கேள்வி எழ, வேதிகா எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா, மறுபடியும் அந்த கான்ட்ராக்ட் உன்கிட்டயே வந்துருச்சு என்று அம்பிகா வேறு ஒரு பக்கம் அவளை கட்டிப்பிடிக்க, இன்னொரு புறம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் வேதிகா என்றார் குணசேகரன். ஆனால் அம்பிகாவின் மகிழ்ச்சி சில நிமிடங்கள் கூட நீடிக்கவில்லை. அதற்குள் வேதிகா, தாத்தா எதுக்காக இந்த திடீர் முடிவு? அது நீங்க இந்த ப்ராஜெக்ட தீரஜ் கிட்ட கொடுக்கறதா தானே சொன்னீங்க, அப்புறம் ஏன் இப்ப மாத்தணும்? சொல்லப்போனா அவன் என்னை விட பெட்டராவே இதை ஹேண்டில் பண்ணுவான் என்று வேதிகா கூற, தீரஜ் உடனே நான் பெட்டர்னு எனக்கும் தெரியும் வேதிகா என்று பெருமையாக கூறிவிட்டு, தாத்தா இந்த ப்ராஜெக்ட உன்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன இருந்தாலும் இந்த டீல் ஆரம்பிச்சதுல இருந்து இதுல நீதானே இருக்க, இதுல ஒர்க் பண்ணாதானே நீயும் சில விஷயங்களை கத்துக்க முடியும் என்று பெருந்தன்மையாக பேசிய தீரஜை ஒரு மாதிரி பார்த்த வேதிகா, ரொம்பதான் பாசம் உனக்கு என்று நக்கலாக கூறினாள். உன் மேல பாசம் இல்லாம தான் இந்த ப்ராஜெக்ட் உனக்கு தரேனா? என்னை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க என்று உடனே சண்டைக்கு தயாரானான் தீரஜ். அந்த வாக்குவாதம் பெரிதாவதற்குள் குறுக்கே புகுந்த அதியமான், அமைதியா இருங்க, நான் சொன்னது உனக்கு புரிஞ்சதுதானே வேதிகா, இதுக்கு மேல இத பத்தி பேச வேண்டாம். அப்புறம் என்ன இருந்தாலும் தீரஜ் உன்னுடைய அண்ணன், அவனுக்கு உன் மேல நிறைய பாசம் இருக்கு, நீயும் அவனை மதிக்கணும் என்று கூறினார். அதை கேட்டதும் வேதிகாவிற்கு ரத்தம் எல்லாம் கொதித்தது. தீரஜ் மனதில் என்ன இருக்கிறது, அவன் எந்த அளவிற்கு தன்னை வெறுக்கிறான் என்பது வேதிகாவிற்கு நன்றாகவே தெரியும். அதில் வேதிகா அவனை முறைத்துக் கொண்டிருக்க, இங்க பார் வேதிகா, இந்த முடிவு முழுக்க முழுக்க நான் எடுத்தது. நீ இப்ப கம்பெனியோட சிஇஓவா இருக்க. சோ இந்த கான்ட்ராக்ட் உன்கிட்ட இருந்தா சரியா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. தீரஜ் கம்பெனியோட பிரசிடென்டா உன் கூட இருப்பான். அதனால நீங்க 2 பேரும் தேவையில்லாம சண்டை போடுறதை நிறுத்திட்டு சேர்ந்து வேலை பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு நல்லது என்று கூறி முடித்தார் அதியமான். இதை கேட்டு வேதிகா என்ன நினைப்பாள் என்பதையெல்லாம் அவர் சிந்திக்கவே இல்லை. ஆனால் இன்னொரு புறம் நடப்பதை தெளிவாக கவனித்த அம்பிகாவிற்கே அதியமான் முடிவில் சந்தேகம் வந்தது. ஏதோ தவறாக நடக்கிறது என்று புரிந்து கொண்டவர், ஒரு நிமிஷம் இருங்க, திடீர்னு இந்த புது பிரசிடென்ட் பதவி எங்கிருந்து வந்தது? நாம என்ன டைகர் குரூப் அளவுக்கு பெரிய கம்பெனியா? எதுக்கு தேவையில்லாம புதுசா பதவி கொடுக்கணும்? வேதிகாவே எல்லாத்தையும் பார்த்துக்குவாளே என்று சந்தேகமாக கேட்டார். டைகர் என்ற வார்த்தையை கேட்டதும் அம்பிகாவை ஒரு நொடி நிமிர்ந்து பார்த்தான் சர்வா. இவ்வாறு அனைவரும் மாறி மாறி பேசிக் கொண்டிருக்க, இன்னொரு புறம் நடக்கும் எதுவுமே தனக்கு சம்பந்தம் இல்லாதது போல சாப்பிட ஆரம்பித்திருந்த வேதிகா, அம்மா எதுக்கு நீங்க தேவையில்லாம இந்த கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு இந்த கான்ட்ராக்ட மறுபடியும் எடுத்து நடத்துறதுல விருப்பம் இல்ல. நீங்க இதை ஏற்கனவே தீரஜ் கிட்ட கொடுத்துட்டீங்கல்ல, அவனே பாத்துக்கிட்டோம் என்று பட்டென கூறிவிட அங்கிருந்த அனைவருமே அதிர்ந்தனர். அவளை முறைத்துவிட்டு அதியமான் எழுந்து சென்றுவிட தீரஜும் பின்னாலே சென்று விட்டான்.
உடனே, என்ன வேதிகா, நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, அதுக்குள்ள நீ எதுக்கு இப்படி சொன்ன? அந்த ப்ராஜெக்ட் உன் கையை விட்டு போயிடுச்சுன்னு நீதானே வருத்தமா இருந்த, இப்ப ஏன் இப்படி பேசுன என்று அவள் தோளிலேயே அடிக்க, அதான் சொன்னேன் இல்ல, எனக்கு இப்ப இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு, அவங்களே பாத்துக்கிட்டோம், எனக்கு ஆபீஸ்ல ஏற்கனவே நிறைய வேலை இருக்கு என்று வேதிகா சாதாரணமாக கூறினாள். அம்பிகா கத்திக்கொண்டே இருப்பதை பார்த்து சர்வாவிற்கு சிரிப்பு வந்துவிட, தன்னையும் மீறி சிரிக்க ஆரம்பித்தவன் இரும்புவது போல் அதை சமாளிக்க முயன்றான். அதில் அவன் பக்கம் திரும்பிய அம்பிகா, இது எல்லாத்துக்கும் காரணமே நீதான், நீதான் அவகிட்ட இத வேண்டான்னு சொல்ல சொல்லி சிக்னல் காமிச்ச, அதனாலதான் அவ இப்படி பண்ணிட்டா என்று அவனை திட்ட ஆரம்பிக்க, என்ன ஆண்டி நீங்க, உங்க பொண்ணுக்கு சுயமா முடிவெடுக்க தெரியாதா? நான் சொல்லலைனாலும் அவ இந்த ஆஃபரை வேண்டான்னு தான் சொல்லி இருப்பா. பிகாஸ் அவளுக்கு சுயமரியாதைன்னு ஒண்ணு இருக்கு. அவங்க நினைச்சா கொடுப்பாங்க, நினைச்சா வேண்டான்னு சொல்லுவாங்க. இவன் என்ன மனுஷியா இல்ல பொம்மையா? அதனால தான் இதை அக்செப்ட் பண்ணாதேன்னு நான் சிக்னல் பண்ணேன். ஆனா கடைசியா முடிவெடுத்தது உங்க பொண்ணுதான். எதுவா இருந்தாலும் அவகிட்ட கேட்டுக்கோங்க என்று சர்வா தெளிவாக கூற, பண்றதும் பண்ணிட்டு நியாயம் வேற பேசுறியா? முதல்ல நீ யார் இந்த விஷயத்துல தலையிடுறதுக்கு? ஏற்கனவே உன்கிட்ட எதுலயும் உன் கருத்து சொல்றேன்னு குறுக்க வராதேன்னு சொல்லி இருக்கேல, திரும்ப திரும்ப நீ இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்க. உன்னெல்லாம் கூட உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறது பெரிய விஷயம். அடுத்து நீ சொல்ற எல்லாத்தையும் கேட்டு நாங்க ஆடணும்னு நினைக்கிறியா? அது மட்டும் நடக்கவே நடக்காது என்று அம்பிகா கத்திக்கொண்டே போக, அம்பிகா, இப்ப எதுக்கு தேவையில்லாம அவனை திட்டிக்கிட்டு இருக்க என்றார் குணசேகரன். நீங்க சும்மா இருங்க, உங்களுக்கு ஒன்னும் தெரியாது. இந்த அனாதை பையன் சொல்றத கேட்டு நம்ம பொண்ணு தேவையில்லாம உங்க அப்பா கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா. எல்லாரையும் விட இந்த பிச்சைக்கார பையன் அவ்வளவு முக்கியமா போயிட்டானா என்று அம்பிகா வார்த்தைகளை விட சர்வாவிற்கு கோபத்தில் முகமெல்லாம் சிவந்தது. அதை கட்டுப்படுத்த முடியாமல் கையில் வைத்திருந்த ஸ்பூன் மீது காட்ட, அந்த வெள்ளி ஸ்பூனும் அடுத்த நொடியே வளைந்து ஒடிந்து போனது. அதை கவனித்த குணசேகரன், நிச்சயம் இன்னும் சில நொடிகளில் சர்வாவின் கோபம் வெடிக்கும் என்பதை அறிந்து மனைவியை கட்டுப்படுத்த முயன்றார். சர்வா எதற்காக இந்த டீலை ஏற்க வேண்டாம் என வேதிகாவிடம் கூறினான். அவள் ஏன் சர்வா சொன்னதை கேட்க வேண்டும்? அம்பிகாவிற்கும் குணசேகரனுக்கும் சர்வா என்ன பதில் கொடுக்கப் போகிறான்? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள். டைகர் ரிட்டர்ன்ஸ், ஒன்லி ஆன் பாக்கெட் FM. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.